அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பில் வேதியியல் வகுப்பிற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். வேதியியலில் நம்ம கரிம சேர்மங்களின் பெயர் சூட்டல் என்ற பாடத்தை படிச்சுட்ருக்கோம். இப்போ சென்ற வகுப்பில் என்ன நடந்ததுன்னு ஒன்று ரிவைஸ் பண்ணலாம். உங்களுடைய அறிவியல் நோட் புக்கை எடுத்து பாருங்கள். கரிம சேர்மங்களுக்கு எவ்வாறு பெயர் சூட்டுவதுங்கிறத பார்த்தோம். ஆமாம், கார்பனின் எண்ணிக்கை, கார்பன் அணுக்களுடைய எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம முதலாவது பார்க்க வேண்டும். அதை வைத்து நம்ம என்ன வைக்க முடியும்? சொல் மூலம் வைக்கலாம். அடுத்தது, கார்பன் பிற தனிமங்களுடன் இணையும் பொழுது ஒற்றை பிணைப்பு அல்லது இரட்டை பிணைப்பிலா அல்லது முப்பிணைப்பா என்பதை பார்க்க வேண்டும். அதை வைத்து அதனுடைய பின்னோட்டு ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் என்ற ஹைட்ரோ கார்பன்களை நாம் பிரித்தெடுக்க முடியும். அப்போது இந்த அட்டவணையை எல்லோரும் நோட்புக்கில் எழுதி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்பன் அணுவின் எண்ணிக்கை 1 என்றால் n என்பது 1. அதனுடைய சொல் மூலம் மீத். கார்பன் 2 ஆகும் பொழுது ஈத், 3 ஆகும் பொழுது ப்ரொப், 4 ஆகும் பொழுது பியூட், 5 என்பது பென்ட், 6 என்பது ஹெக்ஸ், 7 என்பது ஹெப், 8 என்பது ஆக்ட், 9 என்பது நோன், 10 என்பது டெக். இவை யாவும் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை. அப்போ அது ஒற்றை பிணைப்பாகும்போது சொல் மூலத்தோட என்ன சேர்த்தணும்? சொல் மூலம் கூட்டல் ஏன். அதனுடைய பொது வாய்ப்பாடு என்னென்னு படித்தோம்? CnH2n+2. அடுத்ததாக இரட்டை பிணைப்பாகும் பொழுது ஆல்கீன், அதனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n. முப்பிணைப்பு உள்ளது என்றால் ஆல்கைன், சொல் மூலம் கூட்டல் ஐன், அதனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n-2. அப்போ இதையெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் படிச்சிருந்தோம். கார்பனுடைய தனித்தன்மை என்னன்னு பார்த்தோம். நீண்ட சங்கிலி தொடரை உருவாக்கக்கூடியதும் ஒற்றை பிணைப்பு, இரட்டை மற்றும் முப்பிணைப்பில் ஈடுபடும் தன்மை உடையது இதனுடைய சிறப்பு பண்புகளாக நம்ம படித்தோம். அடுத்ததான் இந்த அட்டவணையை பார்த்து நம்ம இப்போ பெயர் வைக்க போகிறோம். கரிம சேர்மங்களுக்கு பெயர் சூட்டுதல். அட்டவணையை பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்கிறது கார்பனின் அணுவின், கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை என்பது 1 இல்லையா? கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 1. ஆல்கேனின் அமைப்பு கொடுத்துருக்காங்க. கார்பனை சுற்றிலும் 4 ஹைட்ரஜன் உள்ளது. அடுத்ததான் இரண்டாவது கொடுத்துருக்க சேர்மத்தை பார்த்தீங்கன்னா கார்பன் எண்ணிக்கை 2. 2 கார்பனில் உள்ள பிணைப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒற்றை பிணைப்பு. அப்போது சொல் மூலம் கார்பன் 2 ஆகும் பொழுது சொல் மூலம் என்னது? ஈத். அப்போ இருக்கிறது எல்லாமே ஒற்றை பிணைப்பு. அப்போ ஆல்கேன், ஈத்தேன். சொல் மூலம் கூட்டல் பின்னோட்டு, பின்னோட்டு என்பது ஏன் இங்கே. அப்போ ஆல்கேன். கார்பன் 2 ஆகும்போது ஈத் கூட்டல் ஏன், ஈத்தேன். அதனுடைய சுருக்க வாய்ப்பாடு என்பது CH3, ஒற்றை பிணைப்பு CH3. ஒரு கார்பன்லையும் 3 ஹைட்ரஜன் உள்ளது. அப்போது அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6ன்னு எழுதுகிறோம். மூன்றாவது கொடுத்துருக்கிறத பாருங்கள். கார்பன் 3 கார்பன் உள்ளது. 3 கார்பன்லையும் அதனுடைய இணைத்திறன் 4 என்பதை நிறைவுற்றதாக உள்ளது. முதல் கார்பனில் 3 ஹைட்ரஜன், இரண்டாவது கார்பனில் 2 ஹைட்ரஜன், மூன்றாவது கார்பன்லையும் 2 ஹைட்ரஜன், நான்காவது கார்பனில் பார்க்கும்போது 3 ஹைட்ரஜன். இதை சுருக்க வடிவத்தில் எழுதும்போது CH3 ஒற்றை பிணைப்பு CH2 CH2 CH3ன்னு எழுதுகிறோம். அப்போது இதனுடைய கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 3, CH3 CH2 CH3. அப்போ கார்பன் அணுக்கள் 3, ஹைட்ரஜன் அணுக்களோ 3 கூட்டல் 2 கூட்டல் 3, அப்போது 8. C3H8 என்பது மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்ததான் சுருக்க வடிவம் கொடுத்துட்டாங்க. சுருக்க வாய்ப்பாடு எப்படி எழுதியிருக்காங்க? CH3 CH2 CH2 CH3.
அப்போ கார்பன் எத்தனை இருக்குது? 4. அப்போது ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? கூட்டி பாருங்கள். ஹைட்ரஜன் முதல் கார்பனில் 3, இரண்டாவது கார்பனில் 2, 5, மூன்றாவது கார்பனில் 2, 7, நான்காவது கார்பனில் 3. அப்போ எத்தனையாச்சு? 10. அப்போது C4H10. இந்த 4 கார்பனையும் விரிவாக வடிவம் அமைச்சோம்னா அதை முதல் டேஷில் நம்ம பூர்த்தி செய்யலாம். எல்லோரும் உங்களுடைய புக்கில் எழுதி வைங்க. அடுத்தது 5வதாக சுருக்க வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க C5H12ன்னு. அப்போ 5 கார்பனை லைனாக வரைங்க முதல் காலத்தில். அப்போ ஒவ்வொரு கார்பனுக்கும் முதல் கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன், இரண்டாவது கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், மூன்றாவது கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன், நான்காவது கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன், அந்த முடிவில் இருக்க அந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். அப்போ மொத்தமாக கார்பனோட எண்ணிக்கை 5. எத்தனை ஹைட்ரஜன்? 12. புரிஞ்சது இல்லையா? இந்த மாதிரி நம்ம இந்த அட்டவணையை நம்ம இப்போ நிறைவுபடுத்திட்டோம். அடுத்ததான் ஆல்கேன்களின் கார்பன் ஹைட்ரஜனின் எண்ணிக்கைக்கு இடையிலான தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாம், கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு ஆல்கேனில் எவ்வாறு உள்ளது? ஆல்கேனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2, அதாவது எண்ணெய் காட்டிலும் 2 மடங்கும் கூட்டல் 2ஆகவும் உள்ளது. ஆல்கேன் கார்பனின் எண்ணிக்கை n என்றால் ஹைட்ரஜனில் 2 மடங்கு n கூட்டல் 2. கார்பன் 1 ஆகும்போது ஹைட்ரஜன் 4 ஆகவும், கார்பன் 2 ஆகும்போது 2 மடங்கும்போது 2 பெருக்கல் 2 4, 4 கூட்டல் 2 6. இவ்வாறு அமைகின்றது ஆல்கேன்களின் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் உள்ள தொடர்பு. எண்ணிக்கையின் தொடர்பு என்ன வாய்ப்பாடு வச்சு சொல்லுவோம்? CnH2n கூட்டல் 2 +2. ஓகே, அடுத்தது ஒரு ஆல்கேனில் n கார்பன் அணுக்கள் காணப்படுகின்றன எனில் எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படும்? n என்றால் 2n+2 ஆகும். எனில் ஆல்கேன்களுக்கு ஒரு பொது வாய்ப்பாடை எழுதி பார்க்கவும். CnH2n+2. அப்போ இந்த கேள்விகளுடைய பதில்கள் எல்லாம் உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதியிருக்கணும். இப்போது முதலாவதாக CH4, அடுத்தது C2H6, C3H8 இப்படியெல்லாம் படித்தோம் இல்லையா? அப்போது இவற்றுக்கு இடையில் உள்ள கார்பன் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையில் உள்ள வேறுபாடு என்ன? முதல்ல CH4, இரண்டாவது C2H6, மூன்றாவது C3H8. அப்போது முதலாவதற்கும் இரண்டாவதற்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்பது ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் ஆகும். அடுத்தது 2ம் 3க்கும் உள்ள வேறுபாடு என்பது CH2 ஆகும். புரிஞ்சது இல்லையா? முதல் 2 சேர்மங்களை பார்க்கும்போது அதற்குள்ள வேறுபாடு என்பது ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் CH2. 2 3 3 4 இவ்வாறு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சேர்மத்திற்கும் மற்ற சேர்மத்திற்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு என்பது CH2 ஆகும். கார்பனின் இணைதிறன் எத்தனை? இந்த படத்தை கவனியுங்கள். கார்பனின் இணைதிறன் 4. கார்பனின் எல்லா இணைதிறனும் ஹைட்ரஜனால் நிரப்பப்பட்டுள்ளதை பார்க்கவும். இந்த சேர்மத்தின் அமைப்பினை ஆய்வு செய்யவும். இந்த சேர்மத்தில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 1ம் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 4ம் ஆகும். இந்த சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH4 என்று எழுதலாம் அல்லவா? கார்பன் அணுக்கள் ஒற்றை பிணைப்பு வழியாக இணைவதை பார்க்கவும். ஒவ்வொரு கார்பன் அணுவிற்கும் பிற 3 இணைதிறன்கள் ஹைட்ரஜனால் நிரப்பப்பட்டுள்ளன. இந்த சேர்மத்தில் கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 2ம்
ஹைட்ரஜனின் எண்ணிக்கை 6 அல்லவா? இந்த சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு C2H6 என்று எழுதலாம் அல்லவா? மூன்று கார்பன் அணுக்கள் உள்ள சேர்மத்தின் அமைப்பை பார்க்கவும். இந்த சேர்மத்தின் அமைப்பும் மூலக்கூறு வாய்ப்பாடும் எதுவாக இருக்கும்? C3H8 என்று எழுதலாம். நாம் கலந்துரையாடிய மூன்று சேர்மங்களின் அமைப்பினை ஒப்புமை செய்யலாம். கார்பன் அணுக்களுக்கிடையில் ஒற்றை பிணைப்பு மட்டுமுள்ள திறந்த சங்கிலி தொடர் ஹைட்ரோ கார்பன்களை ஆல்கேன் என்று கூறலாம். இந்த சேர்மங்களின் கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு மட்டுமே காணப்படுகிறது. இதைப்போன்று கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு மட்டுமுள்ள திறந்த சங்கிலி தொடர் ஹைட்ரோ கார்பன்களை ஆல்கேன்கள் என்று கூறலாம். இந்த சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை கவனியுங்கள். CH4, C2H6, C3H8. அடுத்தடுத்த 2 ஆல்கேன் மூலக்கூறுகளுக்கிடையில் மூலக்கூறு வாய்ப்பாட்டுள்ள வேறுபாடு என்ன? CH2 வேறுபாடு அல்லவா உள்ளது? நான்கு 5 கார்பன் அணுக்களுள்ள ஹைட்ரோ கார்பன்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு C4H10, C5H12. கார்பன் அணுவின் எண்ணிக்கைக்கும் ஹைட்ரஜன் அணுவின் எண்ணிக்கைக்கும் இடையில் தொடர்பு என்ன? கார்பனின் எண்ணிக்கையின் 2 மடங்குடன் 2ஐ கூட்டினால் ஹைட்ரஜனின் எண்ணிக்கை கிடைக்கிறது. 3 கார்பன் உள்ள ஹைட்ரோ கார்பனில் எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படுகிறது? 8. இங்கு கார்பனின் எண்ணிக்கையின் 2 மடங்குடன் 2ஐ கூட்டினால் கிடைக்கும் எண் அல்லவா ஹைட்ரஜன் எண்ணிக்கை. அதாவது N கார்பன் அணுவுள்ள ஒரு ஆல்கேனில் 2n+2 ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படுகிறது. ஆல்கேனின் பொது வாய்ப்பாட்டை CnH2n+2 என்று எழுதலாம். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை n எனில் ஹைட்ரஜன் அணுவின் எண்ணிக்கை எவ்வளவு என தெரியுமல்லவா? சேர்மங்களுடன் தொடர்புடைய ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளதை கவனியுங்கள். அமைப்பு, கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை, ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை, சுருக்க வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு, IUPAC பெயர். இந்த மாதிரி ஒரு சேர்மத்திற்கும் மற்றொரு சேர்மத்திற்கும் உள்ள வித்தியாசம் CH2 என்பதனால் இதனை இத்தகைய சேர்மங்களை வரிசையை படிவரிசை ஹோமோலோகஸ் சீரிஸ் என்று சொல்கின்றோம். ஹோமோலோகஸ் சீரிஸ் படி வரிசை. அப்போ ஒரு படிவரிசையின் சிறப்பண்புகள் என்னன்னு பார்க்கலாம். சிறப்புகளை என்னன்னு பார்த்தோம்னா, உறுப்பினர்கள் ஒரு பொது வாய்ப்பாடு மூலம் கூறப்படுகின்றது. இது எல்லாம் ஆல்கேன் குடும்பத்தை சேர்ந்தது. அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு பொது வாய்ப்பாடை பின்பற்றுகின்றது. இரண்டாவதாக, அடுத்தடுத்த உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்பது CH2. உறுப்பினர்களுக்கு வேதி பண்பு ஒரே போலவே அமைகின்றது. இயற்பியல் பண்புகளில், அதாவது இயற்பியல் பண்புகளிலும் ஒரு வேற்றுமை, ஒழுங்கான வேற்றுமையை காண முடிகின்றது. அதனுடைய இயற்பியல் பண்புகளிலும் ஒழுங்கான ஒரு வேறுபாட்டை காட்டுகின்றது. உறுப்பினர்கள் யாவரும் ஒரே வேதி பண்பை உடையதாக இருக்கின்றது. புரிஞ்சுதா? இதுதான் படிவரிசையில் உள்ள சிறப்பு இயல்புகள். என்னெல்லாம் ஒன்று கூட சொல்லி பாருங்க. உறுப்பினர்கள் ஒரு பொது வாய்ப்பாடை மூலம் கூற முடியும். உறுப்பினர்களை ஒரு பொது வாய்ப்பாடு மூலம் கூற முடியும். அடுத்தடுத்து உள்ள உறுப்பினர்களுக்குடைய உள்ள வேறுபாடு CH2 ஆகும். உறுப்பினர்கள் வேதிப்பண்பு ஒரே போல அமைகின்றது. ஒழுங்கான இயற்பியல் பண்புகளை வேறுபட்டு காண்கின்றது. ஒரு ஒழுங்கான இயற்பியல் பண்புகளுக்கான இயற்பியல் பண்புகளையும் ஒரு ஒழுங்கான வேறுபாடு காண முடிகின்றது. இவையாவும்
படிவரிசையில் உள்ள சேர்மங்களின் சிறப்பண்பு ஆகும். சிறப்பு பண்புகள். இந்த கரிம சேர்மங்கள் யாவும் உயிர் சேர்மங்களா அப்படின்னு கேட்டால் நம்மளோட பதில் என்னவா இருக்கும்? கரிம சேர்மங்கள் தாவர விலங்கு உயிரின பொருள்களிலிருந்து மட்டுமே கிடைக்கின்றன என்று ஆரம்ப காலத்தில் கருதப்பட்டிருந்தது. ஆனால் 1828 ஃபெட்ரிக் வோல்டர் என்பவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர். இந்த அறிவியல் அறிஞர் முற்றிலும் உயிரற்ற அமோனியம் சயனேட் என்ற கனிம சேர்மத்தை இந்த கரிம சேர்மத்திலிருந்து கரிம சேர்மமான யூரியாவை தயாரித்தார். அப்போ இதை தொடர்ந்து பல பொருள்கள் இந்த பொருள்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. கரிம சேர்மங்கள் முதலாவதாக தாவர விலங்கு உயிரின பொருட்களிலிருந்து மட்டுமே கிடைக்கின்றது என்று ஆரம்ப காலத்தில் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் இந்த ஃபெட்ரிக் வோலர் என்ற ஜெர்மனி நாட்டு அறிவியல் அறிஞர் என்ன செய்தார்னா, இந்த சயனைடு காம்பவுண்டை, அதாவது சேர்மத்தை கண்டுபிடிச்சார். ஜெர்மனி நாட்டு அறிவியல் அறிஞர் முற்றிலும் உயிரற்ற அமோனியம் சயனைடு என்ற கனிம சேர்மத்தில் இருந்து கரிம சேர்மமான யூரியா என்பது அதனுடைய வாய்ப்பாடு NH2CONH2. இந்த கனிம வளத்திலிருந்து கரிம சேர்மங்களை பிரித்தெடுத்தார். அதிலிருந்து எண்ணற்ற கரிம சேர்மங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போது இதிலிருந்து முற்றிலும் உயிரற்ற கனிம வளத்திலிருந்து கரிம சேர்மங்கள் வந்தது. அப்போ இதை தொடர்ந்து பல உயிரியல் சேர்மங்கள் உயிரற்ற பொருள்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. அப்போ அமோனியம் சயனைடுக்கு அந்த வேதி வாய்ப்பாடு NH4CNO. இது என்னவா மாறிடுது? யூரியாவா மாற்றப்படுகிறது. NH2CONH2. கனிம வளத்திலிருந்து கரிம சேர்மங்களை உருவாக்கினார். இதை தொடர்ந்து பல கரிம சேர்மங்களும் உருவாக்கப்பட்டது. அடுத்ததான் இந்த அட்டவணையில் இரண்டாவது பாகம், கார்பனின் எண்ணிக்கை, அதை சொல் மூலமாகவும், கார்பன் இடையில் உள்ள பிணைப்பு இரட்டை பிணைப்பு ஆகும் பொழுது அதை என்னவென்று கூறுகின்றோம்? ஆல்கீன் என்று கூறுகின்றோம். மீத்தேன் என்றால் ஒரு கார்பன். அப்போ அந்த கார்பனில் என்ன ஆகாது? இரட்டை பிணைப்பு காண முடியாது. இரட்டை பிணைப்பு என்பது குறைந்தபட்சம் 2 கார்பன் இருந்தால் மட்டுமே ஒரு இரட்டை பிணைப்பை நாம் பார்க்க இயலும். அப்போது இரண்டாவது கார்பனுடைய சொல் மூலம் ஈ. அப்போ ஆல்கீனில் முதல் சேர்மம் என்பது ஈத்தீன் ஆகும். 2 கார்பன் குறைந்தபட்சம் இருந்தால் மட்டுமே நமக்கு அங்கே என்ன பண்ண முடியும்? அதாவது ஒரு இரட்டை பிணைப்பை காண முடியும். ஒரு இரட்டை பிணைப்பு உள்ள பொழுது அதனை ஈத்தீன். 2 கார்பன் சொல் மூலம் ஈத், ஒரு இரட்டை பிணைப்பு ஈத்தீன். புரிகின்றதா? அப்போது இந்த அட்டவணையை பாருங்கள். முதல்ல கார்பன் அணுவின் எண்ணிக்கை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்கீன்களின் அமைப்பு. அப்போ முதல்ல நம்ம இந்த அமைப்பை நம்ம பார்த்தோம், முதல் வகுப்பில் படித்தோம் இல்லையா? 2 கார்பன், ஒரு கார்பனுக்கும் மற்றொரு கார்பனுக்கும் இடையே உள்ள இரட்டை பிணைப்பு. அப்போ இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் காணப்படுகின்றது, இந்த கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன். 2 கார்பன் 4 ஹைட்ரஜன். C2H4. CnH2n என்பது பொது வாய்ப்பாடு. CnH2n என்பது பொது வாய்ப்பாடு. அப்போ 2 கார்பன் உள்ள பொழுது சொல் மூலம் என்ன? ஈத். அப்போ பின்னோட்டு என்ன? ஈன், ஈத்தீன். ஈத்தீன் என்பது ஐயுபெக் பெயராகும். அப்போ இதனுடைய சுருக்க வாய்ப்பாடு எப்படி எழுதுவோம்? CH2 டபுள் பாண்ட் CH2. அதனுடைய முழுக்குறு வாய்ப்பாடு என்பது C2H4. அடுத்தது
கார்பன் எண்ணிக்கை 3. அப்போது இந்த 3 கார்பனில் ஏதாவது 2 கார்பனுக்கு இடையில் ஒரு இரட்டை பிணைப்பை பார்க்க முடிகின்றது. அப்போது 3 கார்பன் என்பது சொல் மூலம் ப்ரோப், ஒரு இரட்டை பிணைப்பை காண்பதனால் ஈன், புரோப்பீன் என்பது ஐயுபெக் பெயர். அப்போது இதனுடைய சுருக்க வாய்ப்பாடு CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2. மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. அடுத்தது பாருங்க, 4 கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 4 கார்பனையும் அப்படியே வரிசையாக எழுதலாம். ஏதாவது 2 கார்பனுக்கு இடையில் ஒரு இரட்டை பிணைப்பை இடலாம். ஒரு இரட்டை பிணைப்பு வரும்போது கார்பனோட இந்த கார்பனுக்கும், அதாவது இரட்டை பிணைப்பு உள்ள கார்பன்கள் 2ற்கும் 2 ஹைட்ரஜன். அடுத்ததான் எழுதும்போது சுருக்க வாய்ப்பாடு CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 CH3ன்னு எழுதலாம். அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C4H8. கார்பன் எண்ணிக்கை 5. அதனுடைய சுருக்க வாய்ப்பாடு கொடுத்துட்டாங்க. அப்போ ஈஸியாக நமக்கு என்ன பண்ணலாம், அதனுடைய விரிவான வடிவத்தை எழுதலாம். இது உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைக்கவும். அப்போ இதற்கு எல்லாமே நம்ம முதல் பார்த்த அந்த அட்டவணை தான் அடிப்படையாக உள்ளது. அந்த அடிப்படையான அந்த அட்டவணையை நல்லா தரவாக படித்து வச்சிங்கன்னா சொல் மூலம் ப்ளஸ் பின்னோட்டு என்பது ஐயுபெக் பெயரே ஆகும். ஆல்கீன்களில் N கார்பன் உள்ளது என்றால் ஹைட்ரஜன்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பொது வாய்ப்பாடு வச்சு சொல்லலாம் இல்லையா, கார்பனின் எண்ணிக்கையை விட ஹைட்ரஜன் எண்ணிக்கை 2 மடங்காகும். பொது வாய்ப்பாடு என்ன, Cn என்னவென்றால் CnH2n. எனில் ஆல்கீனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n. மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்கீன்களை ஒரு படி வரிசைக்கு எடுத்துக்காட்டாக, அப்போ இங்கே ஆல்கீன் CnH2n அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ முதல் கார்பன் C2H4, அதனுடைய படி வரிசையில் எழுதும்போது என்ன எழுதுவோம், C3H6, C4H8, C5H10. அப்போ இங்கே முதல் சேர்மத்துக்கும் இரண்டாவது சேர்மத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன, CH2. இரண்டாவதற்கும் மூணாவதற்கும் உள்ள வேறுபாடு CH2. அப்போ இது எல்லாம் படி வரிசையை சேர்ந்தது. ஏனென்றால் இதற்குள்ள வித்தியாசம் என்பது CH2. அதனால் இதை படிவரிசையில் உட்படுத்துகின்றோம். அப்போ 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு இருக்குமா, இருக்குன்னு படித்தோம் இல்லையா, ஒரு கார்பனுக்கும் இரண்டாவது கார்பனுக்கு இடையே உள்ள முப்பிணைப்பு. அப்போ இந்த 3 பிணைப்பு கார்பனுடைய இணைத்திறனில் 3 பிணைப்புகள் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதியுள்ள ஒரு எலக்ட்ரான் ஒரு இணைத்திறனில் அந்த துளையில் நம்ம ஹைட்ரஜனோட சேர்த்தலாம். அப்போ இது கார்பன் இன்னொரு கார்பனுக்குள்ள முப்பிணைப்புக்கான எடுத்துக்காட்டு. கார்பனும் இனி ஒரு கார்பனுக்குள்ள முப்பிணைப்பிற்கான எடுத்துக்காட்டு. அப்போ இது ஹைட்ரோ கார்பனின் எந்த குடும்பத்தை சார்ந்தது, முப்பிணைப்பு, ஆல்கைன். அப்போ இதனுடைய ஐயுபெக் பெயர் எப்படி செய்யலாம், சொல் மூலம் கூட்டல் பின்னோட்டு. சொல் மூலம் என்பது எத்தனை கார்பன் என்று பார்க்க வேண்டும். ஒரு முப்பிணைப்பு உள்ளது என்றால் அதனை ஆல்கைன் குடும்பத்தில் சேர்த்தணும். அப்போ சொல் மூலம் பிளஸ் ஐன். 3 கார்பன் உள்ளது என்றால் சொல் மூலம் ப்ரோப், ஒரு முப்பிணைப்பு இருந்ததுன்னா ப்ரோபைன். வெரி குட். இங்கே கொடுத்துருக்க அட்டவணையை பாருங்கள். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை முதல்ல 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்கீன்களின் அமைப்பு 2 கார்பனுக்கு இடையே ஒரு முப்பிணைப்பை பார்க்க முடிகின்றது. அப்போது இதனுடைய சுருக்க வாய்ப்பாடு CH, மூப்பிணைப்பு CH, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H2. இப்போது அடுத்தது பார்க்கும்போது 3 கார்பன்
இந்த 3 கார்பனில் ஏதாவது 2 கார்பனுக்கு இடையில் என்ன இருக்குது? முப்பிணைப்பு. இங்கே முதல் கார்பனுக்கும் 2 கார்பனுக்கு இடையில் முப்பிணைப்பு இருக்குது. அதனால் முதல் கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் சேர்த்துறோம். அப்போ மொத்தமாக இங்கே உள்ளது எவ்வளவு கார்பன்? கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 3. அப்போ சொல் மூலம் ப்ரோப். சொல் மூலம் ப்ரோப். முப்பிணைப்பது உள்ளது, அதனால் ப்ரோப்பைன். வெரி குட், ப்ரோப்பைன். அப்போ இதனுடைய சுருக்க வாய்ப்பாடு எழுதும்போது C3H 2 times n minus 2. 2 மடங்கு n. 2 மடங்கு என்பது 6. 6 கழித்தல் 2 4. C3H4 என்பதே இதன் மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்தது கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனுடைய வடிவம் கொடுத்துருக்காங்க. அது எழுதும்போது சுருக்கமாக எழுதும்போது என்னென்னு எழுதுவோம்? CH ட்ரிபிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் CH2 CH3. CH முதல் கார்பனுக்கும் இரண்டாவது கார்பனுக்கும் ஒரு முப்பிணைப்பு காணப்படுது. அதனால் CH முப்பிணைப்பு C, அடுத்தது ஒற்றை பிணைப்பு CH2, ஒற்றை பிணைப்பு CH3. அப்போது இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னவா இருக்கும்? C4H6. அடுத்ததான் கார்பனோட எண்ணிக்கையை பாருங்கள், 5. அப்போது இது எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? கார்பன் 5 கார்பனையை வரிசையில் இட வேண்டும். இப்போ முதல் 2 கார்பனுக்கு இடையில் ஒரு முப்பிணைப்பையும் மற்றதெல்லாம் ஒற்றை பிணைப்பில் இணைக்க வேண்டும். அப்போ முப்பிணைப்பு வர்றதுனால முதல் கார்பனுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு ஹைட்ரஜனை மாத்திரம் போடும்போது அதனுடைய இணைத்திறன் 4 என்பது பூர்த்தி அடைகின்றது. இப்போ இரண்டாவது கார்பனை பாருங்கள், ஏற்கனவே அதனுடைய பாகத்தில் இடது பாகத்தில் 3 பிணைப்பில் இருக்குது, வலது பாகத்தில் ஒற்றை பிணைப்பு இருக்குது. அப்போ 4 என்ற இணைத்திறன் அங்கு நிறைவடைந்துகின்றது. அடுத்தது மூன்றாவது கார்பனில் ஒற்றை பிணைப்பு மாத்திரை இருப்பதனால அங்கே சிக்கு மேலேயும் கீழேயும் என்ன போடலாம்? ஹைட்ரஜன். அப்போ 3 கார்பனுக்கு பார்த்தாச்சு. 4வது கார்பனுக்கும் மேலேயும் கீழேயும் ஹைட்ரஜன். 5வது கார்பன் 3 பாகத்திலையும் ஹைட்ரஜன். அதனுடைய சுருக்க வாய்ப்பாடு எழுதும்போது CH ட்ரிபிள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் CH2, சிங்கிள் பாண்ட் CH2 CH3. அதனுடைய வாய்ப்பாடு எழுதும்போது C5H8. புரிந்தது இல்லையா? அடுத்ததான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கேள்விகளை பாருங்கள். அதாவது ஒரு ஆல்கைனில் n கார்பன் அணுக்கள் காணப்படுகின்றது என்றால் எத்தனை ஹைட்ரஜன் அணுக்கள் காணப்படும்? Cn H2n கழித்தல் 2 என்பது அதனுடைய பொது வாய்ப்பாடு. அப்போது ஒரு ஆல்கைனில் n கார்பன் என்றால் 2n - 2 ஹைட்ரஜன் காணப்படும். எனில் ஆல்கைனில் பொது வாய்ப்பாடை உருவாக்கலாம். Cn H2n - 2. அட்டவணையில் ஆல்கைன் படிவரிசைக்கு எடுத்துக்காட்டு பரிசோதிக்கவும். C3H4, அடுத்தது C4H6, C5H8. அப்போ முதலாவதும் இரண்டாவது சேர்மத்திற்குள்ள வேறுபாடு என்பது CH2. இரண்டும் மூன்றாவது சேர்மத்திற்குள்ள வேறுபாடு என்பதும் CH2. அதனால் இதை நம்ம படி வரிசையில் உட்படுத்தலாம். ஆல்கீன், ஆல்கைன் இவற்றின் அமைப்பும் பொது வேதி வாய்ப்பாடும். 2 கார்பன் அணுக்களுள்ள ஆல்கேனின் அமைப்பு வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியுமல்லவா? இங்கு கார்பன் அணுக்களுக்கிடையே ஒற்றை பிணைப்பு காணப்படுகிறது. இந்த சேர்மத்தில் ஒவ்வொரு கார்பன் அணுவிலிருந்தும் ஒரு ஹைட்ரஜன் அணுவை நீக்கச் செய்தால் கார்பனின் இணைதிறன் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகிறது? இணைதிறன் பூர்த்தி செய்வதற்கு கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு உருவாகுவதை பார்த்தீர்களா? 3 கார்பன் அணுக்கள் அடங்கிய ஆல்கேனின் அமைப்பை கவனியுங்கள். ஏதேனும் 2 கார்பன் அணுவிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் அணு வீதம் நீக்கம் செய்யும் பொழுது கார்பனின் இணைதிறன் எவ்வாறு பூர்த்தி செய்யப்படுகிறது? இங்கு
இரண்டு அடுத்தடுத்த கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு உருவாகிறது. இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையே இரட்டை பிணைப்பு காணப்படும் ஹைட்ரோ கார்பன்களே ஆல்கீன் எனப்படுகிறது. ஆல்கீன்களின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை எழுதி பார்க்கலாம். C2H4 C3H6. இந்த இரண்டு ஆல்கேன் மூலக்கூறு வாய்ப்பாட்டுள்ள வேறுபாடு என்ன? நீங்கள் ஆய்வு செய்த இரண்டு அடுத்தடுத்த ஆல்கேன் மூலக்கூறு வாய்ப்பாட்டுள்ள வேறுபாடு CH2 ஆகும். இந்த இரண்டு ஆல்கேன்களில் கார்பன் ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கையில் உள்ள தொடர்பு என்ன? கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு அதிகமல்லவா ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை? ஆல்கீனில் உள்ள கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை N ஆகும். எனவே ஹைட்ரஜன் அணுக்களின் எண்ணிக்கை 2N என்று குறிப்பிடலாம். எனில் ஆல்கீனின் பொது வாய்ப்பாடு CnH2n ஆகும். இரண்டு கார்பன் அணுக்கள் கொண்ட ஆல்கேனின் அமைப்பு வாய்ப்பாட்டை பார்த்தோம் அல்லவா? ஒவ்வொரு கார்பன் அணுவிலிருந்தும் ஒரு ஹைட்ரஜன் அணுவை நீக்கம் செய்தால் கார்பனின் இணைதிறன் எவ்வாறு பூர்த்தி செய்யலாம்? இணைதிறனை பூர்த்தி செய்வதற்கு கார்பன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு உருவாகுவதை பார்த்தீர்களா? இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையே முப்பிணைப்பு உடைய ஹைட்ரோ கார்பன்களை ஆல்கேன் என்று கூறலாம். இரட்டை பிணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு கார்பனில் இருந்து ஒரு ஹைட்ரஜன் வீதம் நீக்கம் செய்தால் ஏற்படும் மாற்றம் என்ன? இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பாக மாறுகிறது. இந்த ஆல்கேனின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை எழுதி பார்க்கவும். இனி ஆல்கேனின் பொது வாய்ப்பாட்டை எழுதலாமா? இதற்கு 3 கார்பன் கொண்ட ஒரு ஆல்கீன், ஒரு ஆல்கைன் இவற்றின் மூலக்கூறு வாய்ப்பாட்டை ஒப்புமைப்படுத்தி பார்க்கவும். இங்கு ஒரே கார்பன் அணுக்கள் கொண்ட ஆல்கீனை விட 2 ஹைட்ரஜன் குறைவாக ஆல்கைனில் காணப்படுகிறது. எனில் ஆல்கைனின் பொது வேதி வாய்ப்பாடு CnH2n-2 என்று கூறலாம். N என்பது கார்பன் அணுக்களின் எண்ணிக்கை. இன்னைக்கு கார்பன், அதாவது கார்பனுடைய சேர்மங்கள் கார்பன் ஹைட்ரஜனுடன் இணைந்து ஹைட்ரோ கார்பன்களை உருவாக்குகின்றதனும் ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் ஆக ஹைட்ரோ கார்பன்களை பிரித்திருக்கின்றோம். அதனுடைய பொது வாய்ப்பாடு என்ன? ஆல்கேன் என்பது நிறைவுற்றது, கார்பனை சுற்றிலும் ஒற்றை பிணைப்பு. நிறைவுடாத என்பது இரட்டை பிணைப்பும் முப்பிணைப்புகளிலும் ஈடுபடுகின்றது. கார்பன் இரட்டை பிணைப்பு கார்பன், முப்பிணைப்பு கார்பன், முப்பிணைப்பு கார்பன். இவ்வாறு அப்போ ஆல்கேன் என்பதனுடைய பொது வாய்ப்பாடு CnH2n+2. ஆல்கீன் என்பது CnH2n, ஆல்கைன் என்பது CnH2n-2. அப்போ இதுவே இந்த பொது வாய்ப்பாடாக உள்ளது. ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைனுக்குள்ள பொது வாய்ப்பாடு. அப்போ நம்ம ஹைட்ரோ கார்பன்களுடைய கிளைகளாகிய ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன்களை எப்படி சுருக்க வாய்ப்பாடில் எழுதுறதும் மூலக்கூறு வாய்ப்பாடில் எப்படி எழுதுறதும் நம்ம இன்றைக்கி படித்தோம். அப்போ இந்த அட்டவணையெல்லாம் உங்களுடைய அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி வைங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை வணக்கம்.